வாழ்த்துக்கள் டாஸ்லிங் அவார்ட் வின் பண்ணதுக்காக. Thank you very much, sir. Thank you. Tell about you and your business. Yeah, myself Enoch Thomas. I am from basically from automobile industry. எனக்கு வந்து கடந்த 28 ஆண்டுகளாக ஆட்டோமொபைல் துறையில் சிறந்த அனுபவத்தோடு இந்த ஏரியாவில் வந்து நிறையா கார் ஷோரூம் பேசிக்கலி ஒர்க் பண்ணிவிட்டு நிறையா கஸ்டமரை சம்பாதிச்சுட்டு இந்த தொழிலில் நான் இறங்கியிருக்கிறேன். அதுக்கு மூல காரணம் வந்து கஸ்டமர் தான் நான் சொல்லணும். நிறைய கஸ்டமரை நான் உருவாக்கியிருக்கிறேன் கார் இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைலில். பிகாஸ் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் 2 வீலர் இண்டஸ்ட்ரி 3 வீலர் இண்டஸ்ட்ரி அண்ட் 4 வீலர் இண்டஸ்ட்ரியில் கடந்த 27 வருஷம் ஒர்க் பண்ணதுனால அதன் மூலமாக சம்பாதித்த கஸ்டமர் நிறைய ஆயிரக்கணக்கான கஸ்டமர் எனக்கு இருக்கிறாங்க வேலூரில். அவங்கள நம்பி இந்த தொழிலை கடந்த ஆண்டு ஆரம்பித்து சிறப்பாக செயலாற்றி கொண்டு வருகிறேன். Particularly, why did you choose this bicycle studio? It's a right question. Because the industry is auto cycleன்னு சொல்லலாம். ஒரு சுழற்சியான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சைக்கிளில் ஆரம்பித்து தான் இன்றைக்கி நான் கார் வரைக்கும் நானே வந்தேன். என்னோடய அனுபவமே அதுக்கு ஒரு காரணமாக அமையும். இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்ட் நானும் பார்க்குறேன். கடந்த 3 ஆண்டுகளாக நான் ஒரு சர்வே எடுத்தேன். சைக்கிளோட இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சியை வந்து நான் கண் முன்னாட பார்க்குறேன். குறிப்பாக வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் சைக்கிளில் தான் வேலைக்கே போகிறாங்க. பெரிய பெரிய அதிகாரியாக இருக்கட்டும், ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க சைக்கிளில் போகிறாங்க. ஜப்பான் எடுத்துக்கோங்க, சைனா எடுத்துக்கோங்க, ஈவன் ஃப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க, யூஎஸ் எடுத்துக்கோங்க. சைக்கிளுக்குன்னு தனி ட்ராக் வச்சுருக்காங்க ரோட்டில். ஸோ அது ஏன் இந்தியாவில் வரக்கூடாது? இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, வியாதி நிறையா பெருகுது, ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த்துக்கு வந்து ஒரு ஹெல்த் கான்சியஸ் நம்ம பார்க்கும்போது சைக்கிள் வந்து ஒரு முக்கிய இடத்த வைக்குது. ஸோ எக்ஸசைஸ். ஸோ எனக்கு வந்து ஒரு விஷன் அண்ட் மிஷன், என்னோட விஷன் அண்ட் மிஷனை நான் சொல்லியிருந்தப்போ எனர்ஜி, எக்கனாமி அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி இந்த 3ஐயும் முன்னிறுத்தி நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். எனர்ஜி என்பது செல்ஃப் ஹெல்த், எக்கனாமி என்பது ஒரு குடும்பத்துக்கு ஒரு சேமிப்பு, எக்கோ ஃப்ரெண்ட்லி என்பது நாட்டுக்கு ஒரு சேவை, தூய்மையான இந்தியா, கிரீன் இந்தியா, புகையில்லாத உலகம். இந்த 3ஐயும் முன்னிறுத்தி நான் இந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்கேன். What are you dealing with cycle brands? Tell your cycle collections. So we have very good collections. Imported brands பண்ணுறோம். இப்போ தைவான், கம்போடியா எல்லாம் அங்கேருந்து வந்து இறக்கி பாம்பே மூலமாக அங்கேருந்து எனக்கு சப்ளை பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஐ ஆம் டீலிங் வித் ஃபியூ பிராண்ட்ஸ். நான் சொல்லணும், அது ஸ்னெல், கீஸ்டோ, ட்ரினிக்ஸ்னு ஒரு பிராண்டு, அப்புறம் சேஸ்னு ஒரு பிராண்டு, அப்புறம் இவோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு, இது எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஈவன் ஃப்ராக் அண்ட் அதர் பிராண்ட்ஸ், இந்தியன் பிராண்ட்ஸ் கூட நிறைய பிராண்ட்ஸ் நான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ மல்டி பிராண்ட் ஷோரூம் இட் இஸ். Why we use the cycle? நாம ஏன் சைக்கிள் யூஸ் பண்ணோம்? Tell some good things. சைக்கிள் என்பது வந்து வாழ்க்கையில் வந்து ஆரம்பம். ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஆரம்பிக்கிறது சைக்கிள். அப்புறம் ஸ்கூலிங் போகிறதுக்கு சைக்கிள், அப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ், அப்புறம் எக்ஸசைஸ்னால் சைக்கிள். ஒரு நீண்ட காலமாக வாழ்ந்த நம்ம நிறையா நபரை பார்க்குறோம். என்னோட முன்னோர்கள் சைக்கிள்னால அவங்க வந்து 80 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸசைஸ், ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் இருந்தால் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தால் நம்ம என்ன வேணாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ண முடியும். அது வந்து ஒரு முக்கியமான இடத்த வைக்குது. ஹெல்த் இஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு நான் சொல்வேன். சைக்கிளிங் என்பது ஹெல்த் இஸ் வெல்த், பேசிக் ஃபண்டமெண்டல் திங். And why the name Tom's Bicycle Studio? டாம்ஸ் என்பது வந்து என்னோட நேம் வந்து தாமஸ் அப்படின்னு இருக்குது. மை நேம் இஸ் தாமஸ். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து தாமஸ்னால் வந்து ஒரு நல்ல நேமை நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன் கஸ்டமர் மத்தியில். கடந்த 13-14 ஆண்டுகளாக இந்த குறிப்பிட்ட ஏரியாவிலே ஃபஸ்ட்டு ஷோரூம் ஆரம்பிக்கும் போது இங்கே இருந்தேன். அதே ஷோரூம் இப்போ 4வது இடத்துல நான் உட்காந்துருக்கிறேன். 4th டைம் இந்த சீட்டில் நான் உட்காந்துருக்கேன். இதே ஷோரூமில் கன்பத், இதே ஷோரூமில் உங்களுக்கு வந்து ஜெயின் கார் மஹேந்திரா, இதே ஷோரூமில் ஸ்கோடா குருதேவ், இப்போ டாம்ஸ்ன்றது தாமஸோட ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் டாம்ஸ். அது இல்லாமல் டாம் அண்ட் ஜெரி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அந்த டாம்ன்றது எல்லாரும் மைண்ட்லேயும் ஒரு ரீடான விஷயம் உலக லெவலில் டாம் அண்ட் ஜெரி. ஸோ டாம் அதை முன்னிறுத்தி டாம்ஸ் பைசைக்கிள் ஸ்டூடியோன்னு ஆரம்பிச்சிருக்கிறேன். ஓகே, what are the sales techniques do you use? சேல்ஸ் டெக்னிக்ஸ் வந்து இட்ஸ் ஒன்லி பியூர்லி ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். வாட் எக்ஸ்பீரியன்ஸ் வி லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட், அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதில் எவ்வளோ டேட்டா பேஸ் நான் சம்பாதிச்சிருக்கேன், எவ்வளோ கஸ்டமர் நான் சம்பாதிச்சிருக்கேன் என்பது முக்கியம். என்னோடய ஃபோனில் நீங்கள் மொபைலில் பார்த்தாலும் எனக்கு ஆயிரக்கணக்கான கான்டாக்ட்ஸ் நான் உருவாக்கியிருக்கிறேன். நிறைய கஸ்டமர் நேரடியாக சந்திச்சுக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் வந்து நான் என்னோட கால் மூலமாக, வாய்ஸ் மெசேஜ் மூலமாக, என்னோட வாட்ஸ்அப் ஸ்லைட் மூலமாக, வாட்ஸ்அப் வீடியோ மூலமாக, இதன் மூலமாக நான் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். தொடர்ந்து ஃபேஸ்புக் மூலமாக, இந்த ஃபேஸ்புக்கில் ஆல்சோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நான் 4000+ வச்சுருக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் தெரியப்படுத்தும் போது எவ்ரிபடி கம்மிங் பேக். ஸோ எனக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். கஸ்டமர் கம்மிங் பேக் வித் மை நம்பர்,
சார் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, என்னோட மாடல்லாம் வச்சுருக்கீங்க, எங்கள் வீட்டில் இந்த ஏஜில் சைக்கிள் இருக்குது. ஸோ கரெக்டாக நான் அதை வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் கொடுப்பேன். ஐ ஆம் சஜஸ்டிங் ஆல்சோ அஸ் அ கைட். எந்த சைக்கிள் நல்லது, என்ன பர்பஸுக்கு, என்ன ஏஜ், இதெல்லாம் வந்து நான் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு நம்ம ஆணித்தனமாக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ ட்ராவலிங் பொறுத்த வரைக்கும் சைக்கிள், பைக், கார் அப்படி போயிட்டு இருந்ததுலேருந்து இப்போ ரிவர்ஸ்ட் வர மாதிரி ஃபீல் ஆகுது இல்லைங்களா? கரெக்டான கொஸ்டின். இன்னைக்கு எவ்வளோதான் கார், ஆடி, BMW லெவலுக்கு வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ இம்போர்ட்டட் காரில் சென்னையில் கூட ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ 2 lakhs 3 lakhs காரில் ஆரம்பித்து கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள கார் வரைக்கும் விற்பனையில் நான் இருந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, அந்த ஆடி காருக்கு பின்னாடி கூட ஒரு சைக்கிள் ஸ்டாண்டை மாட்டிட்டு போகிற மாதிரி ஒரு உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ ஹெல்த் கான்சியஸ் அகெயின் அண்ட் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் வந்து இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்திருக்கு. தே வாண்ட் டு கோ ஃபார் அ சைக்கிள் ரைடிங் போகணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அவங்க ஏரியாவில் போக வசதி இல்லைன்னா காருக்கு பின்னாடி அருமையான சைக்கிள் ஸ்டாண்டை ப்ரொவைட் பண்ணிவிட்டு, காரில் நீங்கள் கூட நிறையா பார்க்கலாம் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் சைக்கிளை தூக்கிட்டு போகிறாங்க, காரில் பைக்கில் தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் உருவாயிடுச்சு. இது வந்து கார் கஸ்டமர் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு சைக்கிள் வைக்கலாம். எவ்ரி கார் கஸ்டமர் ஒரு சைக்கிள் வைக்கலாம் என்பது என்னோட ஆசை. ஈவன் பைக் கஸ்டமர் எல்லாருமே வந்து ஒரு சைக்கிள் வீட்டில் இருக்கணும், எக்ஸசைஸ் அண்ட் ஹெல்த் பர்பஸ்க்காக. அதான் முன்னே நிறுத்தி நான் செயல்படுகிறேன். ஓகே, வாட் ஆர் ஆல் தி காமன் ரெக்யர்மெண்ட்ஸ் டு யூ கெட் ஃப்ரம் தி கஸ்டமர்ஸ் while buying cycles? காமன் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்க என்ன சைக்கிள் யூஸ் பண்ணாங்கன்னா அதை நான் வந்து ஐ ஆம் டேக்கிங் எக்ஸ்சேஞ்ச். ஆல்ரெடி உள்ள சைக்கிளை வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ வந்து ஒரு 10 வயசு பையன் வந்தால் அவரை வந்து அடுத்த 3 years ஒரு சைக்கிள் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற சைஸை நான் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த டைமில் கூட அவங்களுக்கு கடினமாக கொஞ்சம் இருக்கலாம், எடுத்து ஓட்டும் போது கொஞ்சம் கால் எட்டாமல் கூட இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் 3 yearsனு வரும்போது ஐ ஆம் சஜஸ்டிங் தம், அடுத்த 6 மாதத்தில் பையன் வந்து வளர்ந்துடுறான். ஸோ அவனுக்கு வந்து இது பெடலிங் பண்ணும்போது ஈஸியாகிடும். ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாதம் வேணால் கை எட்டுறதுக்கு கஷ்டப்படலாம், அதுக்கப்புறம் அடுத்த 3 years அவன் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் ஆர் தேர். ஸோ அவங்க வந்து அடுத்த 3 yearsோ 6 years கூட யூஸ் பண்ண முடியும் அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஐ எம் ரெக்கமெண்டிங் அக்கார்டிங்லி. ஓகே, how do you allot customer to sales and discounts? சேல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ், நல்ல சரியான கேள்வி. டிஸ்கவுண்ட் இல்லாமல் எந்த பொருளும் இப்போ விற்க முடியல, உண்மைதான். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நான் கஸ்டமர்கிட்ட வந்து சில டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறத நாங்கள் முன்னிறுத்தி மார்க்கெட்டிங்கில் செயல்படுறோம். அது இல்லாமல் எங்கள் மேனுஃபேக்சரை எங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்ககிட்ட வந்து we are asking some offers. அவங்க எங்களுக்கு சில ஸ்கீம்ஸ் தராங்க. நீங்கள் மொத்தமாக இவ்வளோ சைக்கிள் வாங்கினீங்கன்னா we are passing on some discounts அப்படின்னு. ஸோ நான் இனிமேல் நான் மொத்தமாக சைக்கிள் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். வாங்கும்போது 100 சைக்கிள் 50ன்னு மொத்தமாக வாங்கும்போது they are passing on some discounts. அதை நான் கஸ்டமருக்கு நான் சந்தோஷமாக கொடுக்குறேன். எனக்கு என்ன கம்பெனியில் ஸ்கீம்ஸ் கிடைக்குது அதை கஸ்டமருக்கு சந்தோஷமாக கொடுக்குறேன். என்னாலே முடிஞ்ச சில ஆஃபர்ஸ், அசசரிஸ் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து கஸ்டமரை சந்தோஷமாக திருப்தியாக நான் அனுப்பி விடுறேன். How often were you able to get referral customers? ரெஃபரல் கஸ்டமர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல ரெஃபரல் எனக்கு கிடைக்குது. என்கிட்ட சைக்கிள் வாங்கிட்டு போன எல்லாருமே அவங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இப்படி ஒருத்தர் வருவார், ஸோ அண்ட் ஸோ என் சைக்கிளை பற்றி கேட்டார், நான் உங்களை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி கூட ஐ காட் 2 calls. அதில் ஒருத்தர் வந்து அவரோட சர்வீஸ் விஷயமா போன என் சைக்கிளுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அண்ட் ஸோ மிஸ்டர் வெற்றிக்கு வந்து என் சைக்கிளை பார்த்தாரு, அதே சைக்கிள் வேணுன்றாரு, அவரே நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அவருக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க அப்படின்றாரு. ஸோ இட்ஸ் வாட் எவர் கஸ்டமர் வே கிவன் வித் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தே ஆர் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டிங். தெர் இஸ் நோ டவுட் அட் ஆல். கட்டாயம் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் வந்து செயல் வடிவமாக முன்னாடி பார்த்து நிறையா ரெஃபரல் கஸ்டமருக்கு நான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன். Business wise or personally, what do you consider to be your biggest strength? Biggest strength? Strength. Yes. Strength is basically interaction with customer. எப்போ நம்ம கஸ்டமர் ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணும்போது we have to convince the highlights of the product. ப்ராடக்ட் கன்வின்சிங் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லா பிராண்டுக்குமே இருக்குது. நம்ம ப்ராடக்ட்டில் என்ன ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ், இப்போ சைக்கிள்னு எடுத்துக்கிட்டால் வந்து சஸ்பென்ஷன், அதோட பிரேக் சிஸ்டம், அதோட சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஃப்ரேம், அதோட ஸ்டைல், இதை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இது கஸ்டமரை வந்து கன்வின்ஸ் ஆகுறாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வேற கஸ்டமர் அதுக்காக தான் வராங்க, அவங்க என்ன எதிர்பார்த்து வராங்களோ we are convincing them. ஸோ நம்ம கன்வின்ஸ் பண்ணும்போது அவங்க மைண்டில் ரீட் ஆயிடுது. ஸோ வாட் எவர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே வந்தோமோ இங்கே எல்லாமே இருக்குது, இந்த சைக்கிளில் அது இருக்குது அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க, சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. நாங்களும் உடனடியாக டெலிவரி கொடுத்துட்றோம். Okay. How unique you are when compared to your competitors? காம்படிட்டர் கட்டாயம் தேவை. காம்படிட்டர் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸில் காம்படிஷன் இருந்தால் தான் வளர்ச்சி அடைய முடியும் என்பது உண்மை. அது இல்லாமல் கஸ்டமருக்கும் தேர் ஷுட் பி சாய்ஸ். இப்போ நீங்கள் எல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்தால் கூட கஸ்டமர் ஆன்லைன்லேயே 3 கம்பெனியில் போய் பார்ப்பாங்க, அப்புறம் லோக்கலில் தான் நிறைய வாங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சர்வீஸ் கிடைக்குது, ஆல்ரெடி வந்து அவங்க நம்மளோட கனெக்டிவிட்டியில் இருக்கிறாங்க, அவங்க பக்கத்து வீட்டில் 4 வீட்டில் நம்ம ப்ராடக்ட் சேலாக இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது
காம்படிஷன் இஸ் தேர் ஆல்வேஸ், whereas வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதனால் கஸ்டமருக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. அதனால் எங்களுக்கு பாதிப்பு இல்லை, வளர்ச்சி தான். காம்படிஷன் இருப்பதுனாலே நாங்கள் வளர்ச்சி தான் அடைகிறோம், சந்தோஷமாக செயல்படுகிறோம். What is your future goals? ஃபியூச்சர் கோல் வந்து ஆல்ரெடி வி ஆர் இன் த ட்ராக் ஆஃப் அப்பாயிண்டிங் ஃப்ரான்ச்சைசி. ஸோ பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ், ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக நிறையாவே பண்ணணும்னு நாங்கள் விருப்பப்பட்டோம். அதற்கேற்றார் போல் என்னோட நண்பர் வட்டாரத்திலே, எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்திலே இதுவரை ஒரு 10 பேர் வந்து என்னுடைய தொடர்பு இருக்கிறாங்க. அவங்கவுங்க ஏரியாவில், குறிப்பாக சோளிங்கர், ராணிப்பேட், ஆரணி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்களும் ஒரு சுய தொழில் பண்ணணும்னு விரும்புகிறவங்க என்னோட தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே கைட்லைன் கொடுத்து ஒரு ப்ராசஸ் எடுத்து வந்திருக்கிறோம். பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட் பேண்டமிக் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. எனிவே 2021 டாம்ஸ் பைசைக்கிள் ஸ்டுடியோட ஃப்ரான்ச்சைசி ஒரு 10 இடத்துலாச்சும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல்ரெடி இப்போ கடந்த புதன்கிழமை ராணிப்பேட்டில் செல்லிஸ் சூப்பர் மார்க்கெட்டில் எங்களோட பிராண்டை ப்ரமோட் பண்ணிட்டோம். அங்கே எங்களோட சைக்கிள் நாங்கள் டிஸ்பிளே வச்சிருக்கிறோம். தே ஆர் அவர் சப் டீலர் நவ். செல்லிஸ் சூப்பர் மார்க்கெட், செல்லிஸ் ஷாப்பிங் பஜார்னு ராணிப்பேட் பிஹெச்எல் பக்கம் இருக்குது. பெஸ்ட் சைக்கிள் ஸ்டுடியோ கேட்டகரியில டாம்ஸ் பைசைக்கிள் ஸ்டுடியோ டாஸ்லிங் அவார்ட் வின் பண்ணிருக்கீங்க. Thank you. It's a very great, wonderful, surprising thing for me. Really, என்னோட முயற்சிக்கு இது ஒரு பெரிய ஏணிப்படையாக அமையும். நான் இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு அவார்ட் கிடைப்பது ரொம்ப பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷம். நான் என் குடும்பமாக இந்த அவார்டை வாங்க அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எவ்வளோதான் என்னதான் முயற்சி பண்ணாலும் என்கரேஜ்மெண்ட் இஸ் த மேட்டர் இந்த மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் இதை துணிஞ்சு இவ்வளோ தூரமாக செயல்பட்டுருக்கிறோம். எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவ்வளோ பெருசாக பண்ணி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதா? எஸ், எந்த தொழிலையும் சிறப்பாக செயல்பட்டால், சிறப்பாக முன்னின்று நடத்தினால், இன்வால்மெண்ட்டாக செயல்பட்டால் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். இப்பொழுது டாஸ்லிங் அவார்டு எனக்கு ஒரு மைல்கல், இட்ஸ் அ மைல் ஸ்டோன். Really, thank you very much for the team of Dazzling. So, வாழ்த்துக்கள் sir. Thank you so much. Thank you very much. So nice of you. Thank you everyone. Bye bye.